இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் பலஸ்தீன போராளிகளுக்கும் இடையே காசா பகுதியில் கடுமையான தாக்குதல் இடம்பெற்று வருகின்றது. இந்த யுத்தம் ஏன் இடம்பெறுகின்றது? இவ்வளவு காலமும் இடைநிறுத்தப்பட்ட யுத்தம் தற்போது மீண்டும் தொடர காரணம் என்ன என்பது தொடர்பான ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. பலஸ்தீனம் எனும் மத்திய கிழக்கின் பகுதியை ஆண்டு வந்த ஒட்டோமான் ஆட்சியை முதலாம் உலகப் போரில் வீழ்த்திய பின் அந்த பகுதி பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அந்த பகுதியில் யூத சிறுபான்மையினரும் அரபு பெரும்பான்மையினரும் குடிபுகுந்தனர். பலஸ்தீனத்தினுள் யூதர்களுக்கு தேசிய பகுதி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பொறுப்பை உலக நாடுகள் பிரிட்டனுக்கு வழங்கின. இதில்தான் பதட்டம் தொடங்கியது. யூதர்களை பொறுத்தவரை அது அவர்களின் பூர்வீகம். ஆனால் பலஸ்தீனிய அரபு மக்களும் அந்த பகுதிக்கு சொந்தம் கொண்டாடினர். இந்த நடவடிக்கைக்கு பெரும் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஐரோப்பாவில் துன்புறுத்தலில் இருந்து தப்பி இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியில் நடந்த படுகொலைகளில் இருந்து தப்பி தாயகம் வேண்டி 1920-40 காலகட்டத்தில் அங்கு யூதர்களின் வருகை அதிகரித்தது. யூத அரபு மக்களுக்கு இடையேயும் பிரிட்டனுக்கும் எதிராக வன்முறைகள் வெடித்தன. 1947ஆம் ஆண்டு பலஸ்தீனம் யூதர் மற்றும் அரபு பகுதி என இரண்டாக மாற ஐநா வாக்களித்தது. ஜெருசலேம் சர்வதேச நகரமானது. இந்த சட்டம் யூத தலைவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் அரபு தரப்பில் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனை அமுல்படுத்தவும் இல்லை. 1948ஆம் ஆண்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட இயலாத பிரிட்டன் ஆட்சியாளர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறினர். யூத தலைவர்கள் இஸ்ரேல் உருவானதை அறிவித்தனர். அதை பலஸ்தீனத்தின் பல்வேறு மக்கள் எதிர்த்தனர். அண்டை நாடுகளைச் சேர்ந்த படைகள் படையெடுத்து வந்தன. ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றனர். பலர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். அல் நக்பமா அல்லது பேரழிவு என்று அவர்களால் இது அழைக்கப்படுகின்றது. போர் நின்ற ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த பகுதியை பெரும்பான்மையாக இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஜோர்டான் மேற்கு கரை எனும் இடத்தை ஆக்கிரமித்தது. எகிப்து காசாவை ஆக்கிரமித்தது. ஜெருசலேத்தின் மேற்கு இஸ்ரேலிய படைகள் கிழக்கின் ஜோர்டானிய படைகள் என பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கு அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு தரப்பும் பிற தரப்பின் மீது குற்றம் சுமத்தியது. அடுத்த பல ஆண்டுகளுக்கு அங்கு போர்களும் சண்டைகளும் தொடர்ந்த வண்ணமாகவே காணப்பட்டது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற மற்றொரு போரில் கிழக்கு ஜெருசலேத்தையும் மேற்கு கரையையும் சிறிய கோலோன் ஹட்ஸின் பெரும்பான்மை பகுதியையும் காசா மற்றும் எகிப்திய சினாய் தீபகற்பத்தையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. பெரும்பாலான பலஸ்தீனிய அகதிகள் அவர்களின் சந்ததியினர் காசா மற்றும் மேற்கு கரையிலும் அண்டை நாடுகளான ஜோர்டான், சிரியா மற்றும் லெபனானிலும் வசிக்கின்றனர். ஆனால் இந்த அகதிகளோ அல்லது அவர்களின் குடும்பத்தினரோ அவர்களின் வீடுகளுக்கு திரும்ப இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. இந்த நாடு யூத நாடாக இருப்பதற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டாலும் மேற்கு கரையை இன்றும் ஆக்கிரமித்துள்ளது. மேற்கு கரையை ஐநா ஓர் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியமாகவே இன்றும் பார்க்கின்றது. இஸ்ரேல் ஜெருசலேம் முழுவதையும் தனது தலைநகர் என்று கூறுகின்றது. பலஸ்தீனம் கிழக்கு ஜெருசலேத்தை தனது எதிர்கால பலஸ்தீனிய நாட்டின் தலைநகராக கருதுகின்றது. இஸ்ரேல் முழு நகரையும் உரிமை கொண்டாடுவதை அங்கீகரித்துள்ள வெகு சில நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. கடந்த 50 ஆண்டுகளில் இந்த பகுதிகளில் இஸ்ரேல் குடியிருப்புகளை நிறுவியது. தற்போது அங்கு 6 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் வாழ்கின்றார்கள். இது சர்வதேச சட்டங்களின்படி தவறு என்றும் அமைதிக்கு தடையாக உள்ளது என்றும் பலஸ்தீனம் கூறுகின்றது. ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்க மறுக்கின்றது. கிழக்கு ஜெருசலேம், காசா மற்றும் மேற்கு கரையில் வசிக்கும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு இடையே அவ்வப்போது மோதல்கள் இடம்பெற்று வருகின்றது. பலஸ்தீன தீவிரவாத குழுவான ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ளது காசா. இந்த குழு இஸ்ரேலுடன் பல முறை சண்டையிட்டிருக்கின்றது. ஹமாஸ் குழுவுக்கு ஆயுதம் செல்வதை தடுக்க இஸ்ரேல் மற்றும் எகிப்து காசா எல்லைகளை தீவிரமாக கட்டுப்படுத்தி வருகின்றது. காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தங்களுக்கு துயரை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் வன்முறையிலிருந்து தங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே தங்களது நடவடிக்கை இருப்பதாக கூறுகின்றது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் முஸ்லிம்களின் புனித மாதமான ரமலானின் தொடக்கத்தில் இருந்து அங்கு பதட்ட நிலை அதிகரித்தது. இரவு நேரங்களில் போலீசாருக்கும் பலஸ்தீனர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. கிழக்கு ஜெருசலேமில் சில பலஸ்தீனிய குடும்பங்கள் வெளியேற அச்சுறுத்தப்படுவதும் இந்த பதட்டத்தை மேலும் அதிகரித்தது. இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் என இரு தரப்பினருக்கும் இடையே
ஒப்புக்கொள்ளப்படாத பல விடயங்கள் உள்ளது. பலஸ்தீன அகதிகள் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்? மேற்கு கரையில் உள்ள யூத குடியிருப்புகள் அகற்றப்பட வேண்டுமா? இரு தரப்பும் ஜெருசலேத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இது எல்லாவற்றையும் விட சிக்கலான ஒன்று உள்ளது. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் பலஸ்தீன நகரம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது போன்ற பல பிரச்சனைகள் இரு தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அமைதி பேச்சுவார்த்தைகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்றது. ஆனால் எந்த முடிவும் இதுவரை எட்டப்படவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பிரச்சனைக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு எட்டப்பட போவதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்த காலத்தில் அமைதி திட்டம் ஒன்று தயார் செய்யப்பட்டது. இது 100 ஆண்டுக்கான ஒப்பந்தம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது ஒரு தலைபட்சமாக இருப்பதாக பலஸ்தீனியர்களால் நிராகரிக்கப்பட்டது. இந்த கடினமான பிரச்சனையை தீர்க்க இரு தரப்பும் ஒப்புக்கொள்ளும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுவரை இந்த சண்டை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்.